தூத்துக்குடி மாவட்டம் பெரிய தாழை பகுதியில் சேதமடைந்து குண்டும் கூழியுமாக உள்ள சாலையை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரிய தாழையில் இருந்து திசையன்விலை செல்லும் சாலையில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலைகள் சேதமடைந்து காணப்படுகிறது. மேடு பள்ளமாக இருப்பதால் விபத்துகளும் அடிக்கடி ஏற்பட்டு வருகிறது. மேலும் சாலையின் இருபுறமும் கருவேல மரங்கள் வளர்ந்து அதன் கிளைகள் சாலையில் இருப்பதால் வாகனங்களில் செல்வோர் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். எனவே விடிய அரசு உடனடியாக சாலையை சீரமைத்து தர வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் முத்தானூரில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வே சம்பத்குமார் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். அரூர் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து 8 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து குடிநீர் நிலையம் அமைக்கப்பட்ட நிலையில் திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அதிமுக ஒன்றிய செயலாளர் ஆர் பசுபதி, முன்னாள் ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவர் அருண், அதிமுக கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் முயல்களை வேட்டையாட சென்றவர் எதிர்பாராத விதமாக மின்வேலியில் சிக்கி உயிரிழந்தார். ஸ்ரீவில்லிபுத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பல்வேறு வனவிலங்குகள் உள்ளதால் தொட்டியப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மாரியப்பன் என்பவர் தனது விவசாய நிலத்திற்கு வனவிலங்குகள் வராமல் இருக்க மின்வேலி அமைத்திருந்தார். இந்த நிலையில் மங்காபுரம் கீழத்தெருவை சேர்ந்த முருகன் என்பவர் முயல்களை வேட்டையாடுவதற்காக மாரியப்பனின் விவசாய நிலத்திற்கு சென்றபோது எதிர்பாராத விதமாக மின்வேலியிலிருந்து மின்சாரம் பாய்ந்ததில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்.